நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். புதுச்சேரியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை பயன்படுத்திய 3 பாஜக நிர்வாகிகள் தற்காலிக நீக்கம் என அறிவித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் எழில் இணைகிறார். வணக்கம் எழில், எந்தெந்த நிர்வாகிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகளும் இணைந்து தேர்தலில் போட்டியிட உள்ளது. மேலும் பாஜக போட்டியிட உள்ள நிலையில் லாஸ்பேட்டையை சேர்ந்த 3 பாஜகவின் நிர்வாகிகள் தமிழக மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகிய புகைப்படங்களை பாஜக சார்ந்த துண்டு பிரசுரங்களில் அதில் வரைந்து அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். மேலும் இந்த சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டணியில் இல்லாமல் பாஜகவினர் அதிமுகவின் வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி வந்தனர். இதனிடையே நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பயன்படுத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்றைய தினம் அறிவித்த நிலையில் இன்றைய தினம் அந்த லாஸ்பேட்டையை சேர்ந்த 3 நிர்வாகிகளையும் தற்காலிகமாக நீக்குவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் இவர்களிடம் இந்த புகைப்படத்தை போட்டதற்கான விளக்கம் கேட்கப்பட்டு அதன் பிறகு அவர்களை நிரந்தரமாக கட்சியில் இருந்து நீக்குவதா அல்லது மீண்டும் கட்சியில் இணைப்பதா என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என பாஜக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எழில். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.